தர்பாரில் அந்த மாதிரி வராருன்னா எல்லாமே ஓரளவு இன்ட்ரோடக்ஷன்னா ஒரு 4-5 இருக்கும், அதை தான் ரிப்பீட்டில் வரும். உங்களுக்கு புதுசாக வரணும்னா அப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்தாலும் தான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. குறை சொல்கிறவங்க வந்து நீ எப்படி வந்தாலும் நார்மலாக வந்தால் திடீர்னு தளபதினா நார்மலாக வராருன்னுவீங்க, ரொம்ப மாதம் வந்தால் தளபதினா திடீர்னு மாதம் வராருன்னுவீங்க. தளபதியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரிய படத்தில் இதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அவர் அந்த போர்டில் இருந்து அந்த குச்சி எடுத்து எல்லாரையும் அடிப்பார் தெரியுமா, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி மாஸ் அளவில் இருக்குது. கண்டிப்பாக இது பெரிய மாஸ் ஹிட் அடிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் நடந்த ஒரு கத்தி, அவர் அங்கேருந்து கத்தியோட வரும்போது அவர் நடக்கிற நடலாம் அப்படியே சும்மா பார்க்குறவங்கள கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அப்பா என்ன பயங்கரமாக இருக்குது, இது வந்து வெறித்தனமான கம்பேக்காக இருக்க போகுது தளபதிக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது. போலீஸ் ட்ரெஸ்ஸில் எதிர்பார்க்கும் போது திரும்பியும் ஒரு போலீஸ் அப்படின்ற போது அவருக்கு போலீஸ்டாவே இது வரைக்கும் அவருக்கு ஹிட்டு கொடுக்காத படமே இல்லை. அவர் போலீஸாக வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் எந்தெந்த படத்துக்குலாம் போலீஸாக வந்திருக்காரு கெட்டப்பில் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். அதனால் இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆக போகுது, யூனிவர்சல் ஹிட் ஆக போகுது நான் நினைக்கிறேன். ஜனநாயகம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து வெறித்தனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அவர் நிறைய கருத்துக்களை வந்து சேர்த்துருப்பாரு. மக்களுக்காக தான் மெயினாக அந்த படம் வந்து வருதுன்னு நான் ஃபுல்லாக நம்புகிறேன். இன்ட்ரோடக்ஷன்லேயே அப்படியே ஒரு மியூசிக் வரும் பாருங்க, தளபதி தளபதி அப்படின்னு அப்படியே வரும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட் தான், பயங்கரமான மூவ்மெண்ட் அது. கூஸ் பம்ப்ஸ்க்கு அர்த்தம் எப்படி இருக்கும்னு தெரியலன்னா என்னுடைய கர்ஜனை போய் பாருங்க.